ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி பச்சையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் வேலூரில். உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தா ரோட்லேருந்து பார்க்குறப்ப மழை செம பெருசாக தெரிஞ்சுன்னா வீடியோவில் பார்த்தா நேரில் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் நேரில் வந்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இருங்க, இந்த கோயில் ஹைலைட்டாக காட்டுற 7 முனிகள். இவங்க 2 பேர் செம்முனி வால்முனியா, சரி ஓகே, இவங்க தான் அந்த 7 முனிகள். தெரியுதுங்களா? செம்ம பெருசு மலை. ஆனால் வீடியோவில் பார்க்க சின்னதாக தான் தெரியும், நேரில் வந்து பார்த்தா செம்ம பெருசாக இருக்குது. நானே ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல. ஓகே கைஸ், நம்ம இப்போது அதுக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அப்புறம் நீங்கள் யாருன்னா வரதா இருந்தால் 3 மணிக்கு மேலே வர மாதிரி கரெக்டாக வாங்க. ஏன்னா 3 மணிக்கு தான் ஓப்பனாக. நான் அது தெரியாமல் முன்னாடியே வந்துட்டேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி. கீழே இருங்க, 3 மணிக்கு மேலே தான் மேலே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே உள்ளே வந்து மூலஸ்தானம் பூட்டி இருக்கா என்னன்னு தெரில, மேலே என்ன இருக்கணும்னு தெரில, போய் பார்க்கலாம். கைஸ், மலைக்கு நடுவில் போக போகிறோம். கிட்ட வந்துட்டேன், இருங்க கேமரா ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். பாருங்க கைஸ், கோயிலுக்கு வரமோ இல்லையோ மலையோட வியூ ஆனால் அல்டிமேட்டு, சொல்லி ஆகணும். நண்பர்களே, தலைக்கு மேலே வரைக்கும் பாறையே. மலையை வந்து சொல்லப்போனால் ஒரு கிராஸாக இருக்குது. நம்ம தலைக்கு மேலேயே மலை இருக்குது. நீங்கள் இந்த ஆங்கிளில் பாருங்கள், பார்த்தீங்களா? தலைக்கு மேலே கிராஸில் இருக்குது. ஆனால் ஒரு வேளை விழுந்தால் என்ன ஆகிறது? ஓகே, வந்துட்டோம். பூட்டி இருக்காங்க, இங்கே கும்பிட்டு பாருங்கள். இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு ஃபுல்லாக ஜாயின் ஆகுது. நம்ம வந்து 7 முனி இருக்கிற சைடு வந்து இப்படி வந்தோம்னா நேங்களில் சின்ன வழியில் இப்படி வரலாம். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இந்த பெரிய வழி சைடு இந்த பக்கம் வரலாம். சொல்லப்போனால் இந்த பாறை கூட கிராஸாக தான் இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே இந்த கேப்பில் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்தோம்னா அந்த 7 முனிகள் இருக்கிற சைடு அந்த பக்கம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இப்போ உள்ள போகிறோம். பாருங்க கைஸ், மழை தானே, ஒரே பாறையில் வந்து பார்த்தா நடுவில் இது வெட்டி எடுத்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு வியூ தான் இது. பாருங்கள். ஆனால் இது வீடியோவில் பார்த்ததோட வந்து பார்த்தா நேரில் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலூர்லேயே இருந்துட்டு பக்கத்தில் இருக்குன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேலூர்லேருந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான் இந்த ஆதி பச்சையம்மன் கோயில். ஓகே, கீழே போகலாம். ஓகே கைஸ், கோயில் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்புவோம்.
இவர் தான் 3 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணார். ஆனால் நான் அதுக்குள்ளேயே போய் வந்துட்டேன். மேலே பூட்டி இருக்கிறது எதுன்னு பார்த்தா அந்த ஒரு சாமிக்கு மட்டும்தான் கேட் போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 3 மணிக்கு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்மளோட ஃபாக்ஸ் தெரியுதுங்களா? ஃபாக்ஸ் என்ன ஒரு சிற்பம். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து டைம் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து ஆஃப் டே தான் போயிருக்கு. இன்னுமே நம்ம பக்கத்தில் இன்னொரு ஸ்பாட் இருக்குது. அந்த இடம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடலான்னு ஒரு ஐடியா. ஓகே கைஸ், பார்க்கலாம், பாய். முடிஞ்ச அளவுக்கு வேலூரில் இருக்குங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போயிடுங்க. மஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் இன் வேலூர்.